ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சியை கேட்க போகிறோம். முதலாவது முக்கிய செய்தியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, தேசிய அளவிலான தரவரிசை பட்டியலில் புதுவை மத்திய பல்கலைக்கழகம் 8வது இடத்தை பிடித்துள்ளது. இதுதான் செய்தி. இப்போ இதிலிருந்து கேள்வி கேட்குறதா இருந்தால் எப்படி கேட்பாங்க? 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய அளவிலான தரவரிசை பட்டியலில் எந்த பல்கலைக்கழகம் 8வது இடத்தை பிடித்துள்ளது? ஏ, புதுவை மத்திய பல்கலைக்கழகம், பி, நாலந்தா பல்கலைக்கழகம், சி, அண்ணா பல்கலைக்கழகம், டி, கர்நாடகா மத்திய பல்கலைக்கழகம். விடை ஏ, புதுவை மத்திய பல்கலைக்கழகம். Which university has been ranked 8th in the national ranking list for 2024? A, புதுச்சேரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, பி, நாலந்தா யூனிவர்சிட்டி, சி, அண்ணா யூனிவர்சிட்டி, டி, கர்நாடகா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. And the answer is option A, புதுச்சேரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. அடுத்த செய்தி, தேசிய அளவிலான தரவரிசை பட்டியலில் புதுவை மத்திய பல்கலைக்கழகம் 8வது இடத்தை பிடித்துள்ளது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த அதே செய்தி தான். இதில் இருந்து வேற கேள்வினா என்ன கேள்வி இருக்கும்? இந்திய பல்கலைக்கழக சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஏ, இந்திய பல்கலைக்கழகங்கள் சட்டம் 1904 இந்தியாவில் பல்கலைக்கழக கல்வியின் நிலையை மேம்படுத்துவதற்காக கர்சன் பிரபுவால் அறிமுகப்படுத்தப்பட்டது. பி, இந்த சட்டம் பல்கலைக்கழகங்களின் மீது அரசாங்க கட்டுப்பாட்டை அறிமுகப்படுத்தியது. சி, இரண்டும் சரி, டி, இரண்டும் தவறு. விடை சி, இரண்டும் சரி. In which year was the Indian University Act passed? Options: A, the Indian Universities Act 1904 was introduced by Lord Curzon to improve the status of university education in India. B, this act introduced government control over universities. C, both are correct. D, both are wrong. Answer is option C, both are correct. அடுத்த செய்தி இதே பல்கலைக்கழகம் பத்தினது தான், ஆனால் வேற கேள்வி. எந்த ஆண்டு பல்கலைக்கழக மானியக் குழு அமைக்கப்பட்டது? ஏ, இந்தியாவின் பல்கலைக்கழக மானியக் குழு இந்தியாவின் பல்கலைக்கழக கல்வியினை ஒருங்கிணைக்கவும் மேற்பார்வையிடவும் தரக்கட்டுப்பாடு செய்யவும் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். 1956ஆம் ஆண்டு இந்திய நடுவண் அரசால் நிறுவப்பட்ட சட்ட ரீதியான அமைப்பாகும். இது பி. சி, இரண்டும் சரி, டி, இரண்டும் தவறு. அப்ப விடை வந்துட்டு சி, இரண்டும் சரி. In which year University Grants Commission was formed? A, University Grants Commission of India is a body created to coordinate, supervise and control the quality of university education in India. Option B, it is a statutory body established by the central government of India in 1956. C, both are correct. D, both are wrong. Answer is option C, both are correct. அடுத்த செய்தி, இந்தியா, சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான் உள்பட 9 நாடுகள் இடம்பெற்றுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 24வது உச்சி மாநாடு கசகஸ்தான் தலைநகர் அஸ்தானாவில் தொடங்கியது. இப்ப கேள்வி பார்ப்போம். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 24வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஏ, இந்தியா, பி, சீனா, சி, கஜகஸ்தான், டி, பாகிஸ்தான். விடை சி, கஜகஸ்தான். கஜகஸ்தான் தலைநகர் அஸ்தானால நடந்துச்சு. இதே கேள்வி இப்ப ஆங்கிலத்தில். Where was the 24th summit of Shanghai Cooperation Organization held? 4 options: A, India, B, China, C, Kazakhstan, D, Pakistan. Answer is option C, Kazakhstan. அடுத்த மற்றும் இறுதி செய்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இந்தியா, சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான் உள்பட 9 நாடுகள் இடம்பெற்றுள்ள சேம் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு பத்தின செய்தி தான். இதுல இருந்து இப்ப வேற கேள்வி. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் உள்ள நாடுகள் எத்தனை? ஏ, 6 நாடுகள், பி, 8 நாடுகள், சி, 9 நாடுகள், டி, 5 நாடுகள். விடை சி, 9 நாடுகள். How many countries are in the Shanghai Cooperation Organization? Options: A, 6 countries, B, 8 countries, C, 9 countries, D, 5 countries. Answer is option C, 9 countries. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.